கூடுகையில் வந்து பங்கு பெறவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவர் தம்முடையவர்களிடத்தில், அந்த இடத்திலே தம்முடையவர்கள் என்று சொல்லியிருப்பது சீடர்களை பற்றி என்பதை நாம் அறிகிறோம். அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல முடிவு பரியந்தம் என்று சொல்வது கால அளவை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. அந்த பொருளில் அது சொல்லவில்லை. முடிவு பரியந்தம் என்றால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், உயிரோடு இருக்கும் காலம் அளவும், அப்படி பொருள் அல்ல. மாறாக அன்பு எந்த அளவுக்கு செலுத்த முடியுமோ அந்த அன்பின் உச்ச வரம்பு எதுவோ அதுவரை நேசித்தார். இதற்கு மேலே அன்பு செலுத்துவதற்கு வேற வழி இல்லை, முடியாது என்று சொல்லத்தக்க நிலையில் முழுமையாய் பரிபூரணமாய் எவ்வளவு அதிகமாய் அன்பு செலுத்த வேண்டுமோ அவ்வளவு அதிகமாய் அன்பு செலுத்தினார் என்ற பொருளில்தான் அந்த இடத்திலே முடிவு பரியந்தமும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடையவர்களிடத்தில் முழுமையாய் அன்பு செலுத்துகிறார். எனவே தம்முடையவர்கள் தம்மையும் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது நியாயம்தானே? முழுமையாய் அதிகபட்சமாக எவ்வளவு நேசிக்க முடியுமோ அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர் அதே அளவு நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பதும் நியாயம்தான். அதனாலே தான் அந்த அன்பில் ஒரு சிறு குறைவு ஏற்பட்ட போது அவராலே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மிக வருத்தப்படுகிறார், அதை குற்றமாக காண்கிறார். இப்போது நான் என்ன சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2-3 அதிகாரங்களில் முதல் நூற்றாண்டில் ஆசியாவில் இருந்த 7 திருச்சபைகளில் முதலாவது சொல்லப்படுகிற செய்தி எபேசு சபைக்கான செய்தி. அந்த சபைக்கு ஆண்டவர் செய்து சொல்லும் போது கிட்டத்தட்ட 9 விஷயங்கள் அந்த சபையினுடைய மெச்சிக்கொள்ளத்தக்க, மேன்மை பாராட்டக்கூடிய பல நல்ல பண்புகளை எடுத்து சொல்லி, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அது என்ன குறையாம்? அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன்னிடத்தில் அன்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை, இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் வைத்திருந்த அந்த அன்பு இப்போது இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு எப்படி அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு செல்ல வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அந்த விசுவாசிகளுடைய அன்பை பற்றி சொல்லி இருக்கிற பகுதிகளையும் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லி இருக்கிற இந்த செய்தியையும் நீங்கள் பார்த்தால் அந்த அன்பு எவ்வளவு இருந்து எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு நிருபம் எழுதுவதிலிருந்து ஏறக்குறைய 32 ஆண்டுகள் கழித்துதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ செய்தி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 32 வருட கால, ஏறக்குறைய 35 வருடம் அப்படின்னு வச்சுங்களேன், இவ்வளவு தம்முடையவர்களிடத்தில் தாம் முழுமையாய் அன்பு செலுத்துகிற அவர் தாம் எப்படி தம்முடையவர்களை முழுமையாய் அன்பு செலுத்துகிறாரோ அதுபோல அவர்களும் தம்மை முழுமையாய் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்பட்டு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் திருமுழுக்க பெற்று கர்த்தருடைய சபையிலே, உள்ளூர் சபையிலே ஐக்கியப்பட தொடங்கின காலத்தில் ஆவிக்குரிய விஷயங்களிலே நமக்கு இருந்த ஆர்வம், உத்வேகம், கர்த்தருடைய ஊழியத்தில் நமக்கு இருந்த பாரம், ஜபத்திலே நமக்கு இருந்த வாஞ்சை, வேத தியானத்திலே நமக்கு இருந்த ஆர்வம், இத்தனை வருடங்கள் ஆனதுக்கு பின் இன்னும் கூடி இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய அன்பிலே நாம் வளர்ந்திருக்கிறோமா என்பதை
மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். சரி, இது ஒரு சிந்தனையில் வந்தது. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது, தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு தான் 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 17 வரையுள்ள அதிகாரங்கள் ஒரே பகுதி என்று பார்த்தோம். ஒரே நிகழ்வோடு சம்பந்தப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 13ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் தம்முடையவர்களிடத்தில் முழுமையாய் அன்பு செலுத்தினார் என்று கூறிவிட்டு அடுத்தடுத்து வர்ற அதிகாரங்களில் அந்த அன்பு 3 விதங்களில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். 3 விதங்களில் வெளிப்படுகிறதை பார்க்கலாம். எப்படி? 13ஆம் அதிகாரத்தில் முக்கிய விஷயம் என்ன என்று கேட்டால், சீசர்களோடு சேர்ந்து பஸ்கா புசித்தது என்று நாம் சொல்லுவோம். நடந்த வரலாற்று நிகழ்வு அது முக்கியமானது. ஆனால் அதில் நாம் பார்க்கிற விஷயம், சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அப்போ தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லும்போது அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதின் மூலமாக, அதாவது கிரியையினாலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் 13ஆம் அதிகாரத்தின் பகுதியில் இருந்து, 13ஆம் அதிகாரத்தின் பாதையில் இருந்து 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களில் அவர்களோடு பேசுகிறார், போதனை செய்கிறார். அப்போ ஆண்டவர் அவர்கள் மீது செலுத்தின அன்பு அடுத்த விதத்தில் வெளிப்படுகிறது, அவர்களோடு பேசுவதின் மூலமாக. 17ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த அன்பு வேறொரு விதத்தில் வெளிப்படுகிறது, அவர்களுக்காக ஜெபிப்பதின் மூலமாக. யோசித்து பாருங்கள், இந்த 3 அதிகாரங்களையும் அப்படி இணைத்து சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட ஆச்சரியமான குறிப்புகளை நாம் சிந்திக்க முடியும். 13இல் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறார். துவக்கத்தில் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு கிரியையில் வெளிப்படுகிறது. அன்பு எங்கே இருக்கிறதோ அந்த அன்பு நிச்சயமாக பிரயாசப்படும். உண்மையான அன்பு கஷ்டப்படுத்தாது, நேசிக்கிறவர்களுக்காக கஷ்டப்பட நம்மை தூண்டும். பவுல் அப்போஸ்தலனும் அதைத்தானே சொன்னார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் நிருபம் எழுதும் போது அவர்களுடைய முப்பெரும் குணாதிசயங்களை நினைத்து பெருமிதம் கொண்டு சந்தோஷத்தோடு தேவனை துதிப்பதாக சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கும் போது அவர்களை பற்றி 3 குறிப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, அப்ப அவர்களில் நினைவு கூறக்கூடிய 3 விஷயங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று உங்களுடைய அன்பின் பிரயாசம். அப்ப தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் அன்பின் நிமித்தமாக பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த அன்பு என்று பொதுவாக சொல்லுகிறாரே தவிர தேவன் மேல் உள்ள அன்பு என்றோ பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு என்றோ சொல்லவில்லை. உங்களுடைய அன்பின் பிரயாசம் என்று பொதுவாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த 2 அர்த்தமும் அதற்கு பொருந்தும். தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தேவனுக்காக பிரயாசப்பட்டார்கள். உடன் சகோதர சகோதரிகள் மேலே பரிசுத்தவான்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த பரிசுத்தவான்களுக்காக, உடன் சகோதர சகோதரிகளுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்களும் நானும் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால் ஆண்டவரின் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக ஆண்டவருக்காக பிரயாசப்படுவோம், அதை செயலிலே காட்டுவோம். அதுபோலவே உடன் சகோதர சகோதரிகளை களங்கமற்ற முறையிலே நாம் நேசிப்போமானால் அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்முடைய அன்பையும் நாம் செயல்களின் மூலமாக காண்பிப்போம், காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக 14 to 16 பேச்சிலே அந்த அன்பு வெளிப்படுகிறது.
நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைவோம். அந்த பேசுகிற சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து காத்திருப்போம். நேரம் போறதே தெரியாமல் பேசிக்கொண்டிருப்போம். ஏனென்றால் அன்பு. ஒருவர் மீது அன்பு இல்லை என்றால் அவர்களோடு பேசுவதற்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஆகவே தம்முடைய சீசர்களை முடிவு பரியந்த நேசித்தவர் அந்த அன்பை செயலிலே காண்பித்தது மட்டுமல்ல, பேச்சிலேயும் காட்டுகிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்திப்போம். மூன்றாவது, அவர்களுக்காக ஜெபிக்கிறார். சில வேளைகள்ல சிலர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்க காது கேட்க சொன்னாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஏன் காதுல வந்திருக்குது. சில சந்தர்ப்பங்களில் சிலரை பற்றி சொல்லும் போது சொல்றதை கேட்டிருக்கிறேன். அந்த ஆளுக்காக நான் ஜெபம் பண்றதெல்லாம் நிறுத்தி எவ்வளவோ நாள் ஆச்சு. இப்படி சொல்லுவாங்க, அந்த ஆளுக்காக நான் ஜெபம் பண்றதெல்லாம் நிறுத்தி எவ்வளவோ நாள் ஆச்சு. இதை சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? உண்மையிலே இதை சொல்லும் போது வெட்கப்பட வேண்டும் அல்லவா? தகுதியானவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லல. யாருக்காகவாவது ஜெபம் பண்ண கூடாதுன்னு கட்டளை கொடுக்கல. முதல் யோவான்ல உன் சகோதரன் பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறதை கண்டால் அப்படித்தானே வரும், அவனுக்காக விண்ணப்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்தில் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆகையினாலே நம்முடைய அன்பு இந்த 3 விதங்களில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவானுடைய நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது பேச்சினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று யோவான் எழுதியிருக்கிறார். இது நம்முடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.